ரீல்ஸ் மட்டும் எடுத்து போடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க போட்டுறோம். ரீல்ஸ்ல தான் கவர்ச்சியே இருக்கு இப்போதைக்கு. என்னங்க அண்ணா சொன்ன மாதிரி இவங்க கூட பிறந்துட்டுமே எல்லாரும் எங்க பெரியமா சித்தப்பா பெரியப்பா அவங்களோட அறியாமை அது. இந்த திரைக்கவர்ச்சி நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. எனக்கு பிடிக்கும், ஏன் ஓட்டு போட்டீங்க பெரியமா அப்படிங்கிட்ட, அவர் நல்லா ஆடுறாரு ஓட்டு போட்டேன், அவர் நல்லா பாடுறாரு ஓட்டு போட்டேன், எங்க போயிட்டு என் பேத்தி சொன்னா நான் ஓட்டு போட்டேன். இதத்தான் சொல்றாங்க அவங்க. அப்போ அவங்களோட அறியாமையோட சிரிப்புதான் வருது உங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது இன்னுமே தெரியலீங்களே. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் காலத்துல டிவி திறந்தாலும் சரி, போனை திறந்தா இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாமே விஜயண்ணா தான். அவர் வர்றாரு, அங்க போறாரு, இங்க உட்கார்றாரு, அதை சாப்பிடுறாரு, இதை சாப்பிடுறாரு அப்படின்னு அதவே காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து யோசிக்கிறது வரும் சொல்லுங்க. எப்பவுமே திரைக்கவர்ச்சியில மக்களை வச்சிருக்கணும், யோசிக்கிறதுக்கே அவங்கள விடக்கூடாது. யோசிக்க விட்டு அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க, நம்மளாம் வீழ்ந்துருவோம். அதுதான் இந்த கார்பரேட்டோட இந்த ஊடகவியலாளர். உங்களுக்கு தேவை டிஆர்பி, அவ்வளவுதானே. அதுக்காக யாரை காமிச்சா டிஆர்பி அதிகமா வருமோ அவங்கள மட்டும் தான் காமிக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியில ஏதாவது ஒரு தப்பு நடந்தா உடனே அதை மட்டும் காமிக்கிறீங்க. நல்ல விஷயத்துல ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? எப்பதான் காமிப்பீங்க? கெட்ட விஷயத்த மட்டுமே மக்களுக்கு சொன்னா கெட்டது வழியில தான் போவாங்க. நல்ல விஷயத்தையும் அப்பப்ப கொஞ்சம் சொல்லுங்க. கிராமப்புறங்கள்ல ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து கட்டமைப்பு சரிவர இல்ல, நிர்வாகிகள் இருந்தாலும் ஏன் செயல்படுறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல? தம்பி என்னன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப நாங்க போன பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி எல்லாமே வந்து நான் 60 வருஷமா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். கிராமப்புறங்கள்ல நான் வயதானவர்களை கேட்டா அவங்க அதுதான் சொல்றாங்க. ஏன்னா 60 வருஷமா அவங்களுக்கு அந்த 2 கட்சியை தவிர்த்து வேற மாற்று கட்சியே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா எல்லா பகுதியில நம்ம போக முடியாது சரிங்களா. தொகுதி ஃபுல்லா அண்ணன் வந்தாலும் இத்தனை மக்களை போய் 1 to 1 சந்திக்க முடியாது. இப்ப எல்லாரும் எதை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? போனு. உள்ளங்கையில் உலகம்ங்கிற அதை வச்சுதான் வீட்டுல கதவை சத்தல யாரை பார்த்தாலும் போன் வச்சிருக்காங்க. அந்த போன்ல தான் வருது. நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த போட்டு உடனே பேஸ்புக்கை வந்து முடக்கிடுவாங்க. அப்புறம் எப்படி தெரியும் சொல்லுங்க? எந்த வழியில தான் நாங்க போய் மக்களை சந்திக்கிறது? ஒரு பக்கம் அது இருந்தாலும் மக்களுக்கு ஏன்னா செஞ்சாதானே கிராமப்புற இருக்கிறவங்க ஏங்க அப்படி எல்லாம் வாங்கறத தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது இல்ல, எலெக்ஷன் ஓட்டு கேட்க வரது இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க தம்பி. தொகுதி பெருசு, 1 to 1 உங்க மொத்த ஜனத்தொகை எவ்வளவுன்னு பாக்குறீங்க. இப்ப அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடமா போயிருக்காங்க. அந்த 15 நாளும் தூங்காம கொள்ளாம அத்தனை பேர். இப்ப என்னோட தொகுதி நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். கவுண்டம் எல்லா தொகுதியிலயும் வந்திருக்காங்க தம்பி. வரலன்னு எந்த தொகுதியிலயும் கிடையாது. இங்க பாருங்க, எல்லா வீட்டுக்கும் 1 to 1 வர முடியறது சாத்தியம் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா விஜயண்ணா எத்தனை பேத்துக்கு வந்தாரு, எத்தனை பரப்புரை பண்ணாரு சொல்லுங்க. அப்படி கேட்கலக்கா, நான் சொல்றது வந்து போஸ்டிங் வாங்கிறாங்க, எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்க பெருசா போறது இல்ல. அந்த மாதிரி எந்த கட்சியில இருந்து போறது இல்லைன்னு சொல்றீங்க? நாம் தமிழர், நானே நாம் தமிழர் தான். போலூர் தொகுதியில எங்க ஊர்ல ஓட்டு கேட்க வாங்கினா பெருசா யாரும் கண்டுக்கல. ஏன்னா இந்த வாட்டி வருவோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஒரு சிலர் பண்ற தவிர மொத்த நாம் தமிழர் கட்சியும் நீங்க குறை சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து உங்க பகுதியில பொறுப்பாளர்கள் வரல அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். கிராமப்புறத்துல இப்ப ஒண்ணுமே இல்ல. இதுல இருந்து விஜய்னா நீங்களே போனீங்களா இல்லையா? நீங்களே விஜய் ரசிகர் இல்ல. உங்களை மாதிரி இளைஞர்கள் சொல்றோம். ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா அப்படியே ஓடி போயிட்டீங்க. அந்த மாதிரி உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு கொண்ட கொள்கை, ஒரு கோட்பாட்டுல நம்ம முதல் உறுதியா இருக்கணும், நம்ம நிலையா இருக்கணும். ஜெயிக்கிறது ஜெயிக்காது அப்புறம். இப்ப பாத்தீங்கன்னா இது எனக்கு 3வது எலெக்ஷன். நம்மளுக்கு தெரியும் வெற்றி தோல்வியா இருந்தாலும் சரி களத்துல நிக்கணும், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே பண்றோம். உங்களுக்கு வெற்றி தோல்விக்காக நம்ம வரவே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கைக்கானவர்களா கண்டிப்பா வருவோம். நம்ம தான் மாத்தணும். இப்ப நீங்க சொல்றீங்களா உறுப்பினர்னு, நீங்க ஒரு 10 பேர்த்துக்கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க, அவங்கள சேருங்க. இல்ல நீங்க அதுல இருக்கீங்க, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல உங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நீங்க சொல்லி புரிய வைங்க. ஏன்னா புரிதல் இல்ல. ஒரு திரைக்கவர்ச்சி பின்னாலதான் அவங்க போறாங்க. அதுல இருந்து அவங்க இதுக்கு வந்துட்டாங்கனாலே களத்துக்கு கண்டிப்பா வேலை செய்ய வருவாங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் தம்பி. அது 31 இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, இழந்த வாக்குகளை நம்ம கண்டிப்பா எடுக்கதான் போறோம், அறுவடை செய்யதான் போறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே இருக்கு. கடைசியில் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல வந்து அப்ப இன்னுமே நம்ம பெட்டரா வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்ப இன்னுமே இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்மளோட இது கொண்டு போகணுன்ற அடுத்த திட்டம் இருக்கா? இருக்குங்க தம்பி, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்து மக்களை வந்து 1 to 1 நம்மளால சந்திக்க முடியாது. ஆமா, மீடியாவில காமிக்க மாட்டாங்க. இன்ஸ்டா மூலமா தான் போகணும். ஃபேஸ்புக் இன்ஸ்டா மூலம் தான் நாங்க இது வரைக்கும் செஞ்சோம். இன்னும் கொஞ்சம் தீவிரமா பண்ணிருக்கோம். ரூட்னு ஒரு பக்கம் பெண்ணுன்னு ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப அவதூற பரப்புறதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. நம்ம அப்படி இல்லைங்க தம்பி. இப்போ வந்து ஒரு ஐடிவிங்க அப்படின்னு நாம் தமிழர் பாத்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட வேலை நேரம் போக அதுல நம்மளுக்காக பண்றதுதான். ஏன்னா வந்து அவங்க வந்து இதுக்குன்னே ஒரு கேங்க போட்டு காசை கொடுத்து 24 மணி நேரம் அவங்களே கவனி, அவங்க என்ன பேசுறாங்க அதை எடுத்து போட்டு அவதூறு பரப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி பண்றது இல்லைங்களே. நம்ம நேர்மையா போறோம். என்னைக்குமே குறுக்கோளில் சம்பாதிச்சு சீக்கிரம் பணக்காரர் ஆயிரும். உங்களுக்கு நேர்வழியில் வந்தா மூலமா தான். அதே மாதிரி தெரியும் தலைவர் பிரபா அது வந்து லாக் பண்ணிருவீங்களா, முடக்கிடுவீங்களா? அதுதான்
நாங்க முடக்கிறது முடக்கிறது இல்ல. இப்ப உங்க பேஜ்ல நீங்க போட்டீங்கன்னா உங்க பேஜ் அவங்க இது பண்ணிடுவாங்க. எனக்கு என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல இன்னுமே நாம் தமிழர் கட்சி நல்லா வேலை செய்யலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படி இல்ல ஆனா ஒரு இன்ஸ்டால எல்லாருமே பண்றோம் தம்பி. இன்னும் நல்லா இல்ல நம்மளை விட வேற யார் நல்லா களத்துல வேலை செஞ்சோன்னு சொல்லுங்க. எங்களோட எல்லாருமே சின்ன கை குழந்தைங்க. எனக்கே 2 பசங்க. நான் 1 மாசம் ஆச்சு அவங்கள பார்த்து. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி என்ன மாதிரி எல்லா பெண் வேட்பாளர்களும் அவங்கவுங்க குழந்தை ஸ்கூலுக்கு போனாங்களா, தூங்குனாங்களா, சாப்பிட்டு எதை பத்தியும் கலவடைய. காலையில 7 மணிக்கு போனா நைட்டு 10 மணி வரைக்கும் பரப்புரை பண்றோம். எந்த வேட்பாளர் நீங்க சொல்லுங்க? திமுக, அதிமுக, இப்ப தாவேக்கால கூட எடுத்துக்கோங்க. எந்த வேட்பாளர் உங்களுக்கு அப்படி போய் பரப்புரை பண்ணாங்க? அண்ணன் வந்து எவ்வளவு நாள் வெயில பாத்தீங்களா? அவருக்கு இவ்வளவு உணர்வோட தன்னை நேசிக்கிறவங்க இவ்வளவு நேசிக்கிறாங்க. இந்த மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் கவலை. ஏன்னா நமக்கானவர் அவர் கூடவே இருக்காரு. 15 வருஷமா எந்த போராட்டமா இருந்தாலும் கூப்பிடாமே போறாரு. அவருக்கு எப்பவுமே பாத்தீங்களா, கூப்பிடாம எல்லாம் கிடைச்சு வச்சுக்கோங்க. எளிமையா ஏதாவது கிடைச்சுன்னா அதோட அருமை கிடைக்கிறதே இல்லை. இனி அண்ணன் சொன்ன மாதிரிதான் அண்ணனை தேடதான் போறாங்க. எங்களுடைய உதவி இல்லாம மக்கள்னால வாழவே முடியாது. நாம் தமிழர் கட்சி தேடதான் போறாங்க. இதே மாதிரி எல்லா ஊடகங்களும் எங்க பின்னால நீங்க வராதான் போறீங்க. அதை நாங்க பார்க்கதான் போறோம். நீங்க எப்படி எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு நாங்க பாக்குறோம். நன்றி.